ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாமிஸ் மஞ்ச்கின். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான எள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்ந்து எள்ளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயன், அப்புறம் ஜிங்க், இது மாதிரி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது கூடவே ஹெல்தி ஃபேட்டும் இருக்குது. அதனால தான் இந்த எள்ளை குழந்தைங்க டயட்டில் நீங்கள் எப்படியாச்சும் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு பொடி அப்படி இல்லைன்னா எள்ளு உருண்டை இந்த மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மாதத்துலேருந்தே நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வறுத்துக்கணுங்க. பொட்டுக்கல்ல தவிர இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வறுக்கணும். வறுக்கிறத வீடியோ எடுத்தேன், பட் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சுங்க. அதனால அந்த வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன் என்னென்னத்தை வறுக்கணும்னு. மிளகு, சீரகம், அப்புறம் உளுந்து, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் எள்ளை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் சேர்த்துட்டு, எள்ளு தவிர இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைஞ்சதுக்கப்புறமா எள்ளு வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளை பார்த்திங்கன்னா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அதே மாதிரி வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல சத்தாக இருக்கும். எனக்கு கருப்பு எள்ளு கிடைக்கல, அதனால தான் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து பவுட்ராக எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எள்ளு பொடியை நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லைட்டாக பவுட்ரு ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சளிச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மாதம் அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாங்க. வெளியிலே வைக்கலாம், பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நான் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன். இப்போ இதை எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் இட்லி பொடிக்கு பதிலாக எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இதை பிசைஞ்சு தரலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவு இருக்கு இல்லையா, அது கூடவே நீங்கள் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்து தோசையாக பண்ணி தரலாம். சப்பாத்தியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த முறையில் உங்களுக்கு சேர்த்துக்க முடியுதோ அந்தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைஸாக தான் நான் ரைஸில் பிசைஞ்சு தான் என் குழந்தைக்கு கொடுத்தேன். அதை தான் நான் வீடியோலையும் காமிச்சிருந்தேன். நான் தான் சொன்னேன்ல, வீடியோ எடுத்து ஒரு 4 மாதம் ஆச்சுன்னு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா தோசை மாவுலே கலந்து தோசையாகவே ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ நமக்கு எப்படியாச்சும் ஒரு வழியில் நம்ம குழந்தை சாப்பிட்டா போதும் இல்லையா. இந்த மாதிரி சத்தான ஐட்டங்களை எப்படியாச்சும் அவங்க வாய்க்குள்ளே துணிக்கணும். அதை நம்ம எப்படி செஞ்சாலுமே ஓகே தான். எல்லாம் சொன்னேன், ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. ஏன்னா எள்ளு அரைக்கிறப்ப நீங்கள் பார்த்து கவனமாக அரைக்கணுங்க. ஒரே தான் ஃபாஸ்ட்டாக வச்சு மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் பிரிஞ்சே வந்துடும். ஸோ அதனால் எள்ளு அரைக்கிறப்ப ரிவர்ஸில் ஒரு 3லேருந்து 4 தடவை அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பீடாக வச்சு அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துடும். அதை கவனமாக பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி எண்ணெய் விட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், நல்லாவும் இருக்காது, சாப்பிடவும் முடியாது குழந்தைங்களால. அதனால் பார்த்து கவனமாக அரைச்சிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மாமிஸ் மஞ்ச்கின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் thiyonilapradeep. தேங்க்யூ.